வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து ஷோல்டர் இறங்குறதுக்கு, முன்கழுத்து வந்து லூஸ் வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்கேன். பட் தையல் மூலிமா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு 43 மினிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த வீடியோ. நார்மலாக இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன். ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ரொம்பவே ஸ்லோவாக தைச்சிருக்கேன். மோஸ்ட்லி இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அதில் எம்மிங் பீஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, பட்டியோட அமைப்பு எப்படி இருக்குது, டாட் எப்படி பிடிச்சிருக்காங்க, எந்த அளவு பிடிச்சிருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. முதல்ல வந்து அதை பார்த்துக்கணும். முக்கியமாக சைடு வந்து தையல் போட்டுக்கிறது, எப்படி வந்து தையல் ஒரே நேர்கோட்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரொம்ப சந்தேகமே வேணாம், இந்த ப்ளவுஸை நான் தைச்ச ப்ளவுஸ் தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கஸ்டமருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே ப்ளவுஸ் தைங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து அவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க லைனிங் ப்ளவுஸ் போட மாட்டாங்க, சாதா ப்ளவுஸ் மட்டுமே போடுவாங்க. ஸோ எங்கே கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்குது, கழுத்து வந்து கீழே இறங்கி வருது. அது மட்டும் இல்லாமல் கீழே மார்பு சுற்றலை வந்து அந்த உடம்பு பீஸ் வந்து கீழே இறங்கி வருது. இதுக்கு ஏதாச்சும் சரி பண்ண முடியுமா, அதை சரி பண்ணி ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி தைச்சி கொடுத்த ஒரு ப்ளவுஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. ஸோ அதை பேசிக்காக வச்சு தான் இந்த ப்ளவுஸ் நான் வந்து வெட்டி இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போட முடியாட்டாலும் இதோட ஸ்டிச்சிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அதனால தான் வந்து இது ஸ்டிச்சிங் வீடியோவை போடுறேன். எப்போவுமே வந்து சாதா ப்ளவுஸ் அப்படிங்க வரும்போது மன்னிச்சுக்கோங்க, நம்ம ப்ளவுஸில் கொடுக்கக்கூடிய பட்டிக்கு வந்து எப்போவுமே வந்து 6 துணி கொடுக்கணும். அதாவது வந்து வலது பக்கம் 3 துணி, இடது பக்கம் 3 துணி. நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கு எப்போயுமே கொடுப்போம் பார்த்திங்களா. ஸோ அந்த பேசிக்கான அளவு வந்து இதுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போதே அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ளவுஸோட பேக் பட்டி, அந்த முன்னாடி பட்டி, எம்மிங் பீஸ்க்கு, அந்த கொக்கி பீஸ்க்கு, ஐ பீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து துணி வந்து நம்ம வெட்டி எடுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம முதல்லே வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா தைக்கும்போது நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் வராது. நம்ம பாட்டுக்கு தைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அடிஷ்னலாக 2 பட்டி வந்து வெட்டிக்கிட்டேன். அந்த துணி வந்து உள்ளே போயிடும், பட்டிக்கு வெளியே தெரியாது. உள் பக்கமும் வெளிப்பக்கமும் மெயின் பீஸ் வச்சுக்கணும். இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனாக அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து வைக்கணும். ஓகே, இப்போ மெயின் பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே வைக்கக்கூடிய அந்த பீஸ் வச்சுருக்கேன். அதற்கப்புறம் உள்ளே வரக்கூடிய பீஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்தாலும் நம்ம வந்து பட்டி மோல்டிங் பண்ணும்போது பீஸர் வந்து வராது, கண்டிப்பாக வந்து உள்ளே போயிடும். அந்த மாதிரி உள்ளே போயிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே இந்த மாதிரி வெட்டி எல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறமா பட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட்டியோட அமைப்பு முன்பக்கத்துலேருந்து பின்பக்கம் வந்து தைச்சிருக்கேன். அதற்கடுத்து இப்போ பின்பக்கத்துலேருந்து முன்பக்கமாக வர மாதிரி தைக்க போகிறேன். நீங்கள் வந்து முன்னாடி ஷோல்டர் இறங்குது, ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னா வந்து நீங்கள் கழுத்தை வந்து வெட்டி விட்டுட்டு அதோட அகலத்தை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டிச்சிங்கில் பார்த்துருப்பீங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், முற்றிலும் ஒரு மாறுபட்ட விஷயத்தை வந்து நீங்கள் இதிலேருந்து பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். என்னதான் வந்து இது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் கையில் வந்து உள்ளே பிடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 1.5 இன்ச்சு துணி வந்து வேணும். அது இல்லாத பட்சத்தில் உள்பக்கமாக நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்கறது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அந்த ஜாயிண்ட்டு தான் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜாயின் கொடுக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பீஸ், பின் கழுத்து வெட்டின பீஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை தான் வந்து நான் வந்து உள்பக்கமாக ஜாயிண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்து அது வெளியே வந்து தெரியாது.
கரை வச்சு கரைக்கு உள்பக்கமாக பிசுறு வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்படியே ஒரே தையல் போட்டு அமுக்குறேன். இது உள்ளே வந்து வரக்கூடிய அந்த ஸ்டிச்சில் 3 ஸ்டிச் வரும் பார்த்திங்களா, அதில் வந்து உள்ளே போயிடும். ஓகே, இப்போ வந்து கையை மடித்து போட்டு சென்டர் எப்படி அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நம்ம பார்த்து வெட்டிக்கணும். அவ்வளோதான். இதை வெட்டிட்டு கையை வந்து 2 பாகமாக வெட்டிக்கணும். மடிக்கிறதுக்கு உண்டான அறுக்கத்து போட்டுக்கணும். ஸோ இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 45, ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு 33, கை உயரம் 8 இன்ச்சு. என்னதான் கை உயரம் எல்லாமே சொன்னாலும் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு கையை மடிக்க வேண்டியது. அந்தந்த இடத்துல வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கைக்கு எப்போவுமே வந்து எம்மிங் பீஸ் மடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நெரிச்சு விட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. கையோட அளவுகள் வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே மாதிரி வந்து வரும். அதில் வந்து எந்த மாற்றமும் வந்து பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ அது வந்து தெளிவான ஒரு விஷயம். கவனமாக செய்யக்கூடிய விஷயத்தில் இது ஒன்று. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானான்ட்டு தையல் போடுவோமா வேணாமான்னு சொல்லி தப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எந்தெந்த தையலை எப்படி தைக்கணுமோ அது நம்ம கரெக்டாக செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணாலும் அதில் வந்து எந்த விதமான தப்பும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எம்மிங் பீஸ் மடிக்கிறது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தையல் பிரிக்கிற மாதிரி 5ஆம் நம்பரில் வச்சு தையல் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸு பின் கையிலேருந்து முன் கைக்கு முடிச்சிருக்கேன். திரும்ப அடுத்த கை வந்து பார்த்திங்கன்னா முன் கையிலேருந்து பின் கை வர மாதிரி வந்து நான் இப்போ தைச்சிட்ருக்கேன். கைவசம் எப்போவுமே மாறிடக்கூடாது. 2 கையும் ஒரே மாதிரி போயிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோவை பிகினர்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு ப்ளவுஸில் வந்து கையோட அளவுகள் சரியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கணும். ஓகே, சரியாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக இந்த ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸோட முன்பாகத்தை தைக்கிறத விட ப்ளவுஸோட பின்பாகத்தை வந்து முதல்ல வந்து தைச்சிடலாம். அதற்கடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த பீஸ், இது வந்து நெட்டு வசத்தில் வரக்கூடிய பீஸ். ஸோ இதை வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு வர மாதிரி வெட்டிக்கலாம். ஓகே, 1.5 இன்ச்சு வர மாதிரி வெட்டிட்டேன். சென்டரில் வந்து நெரிச்சு விட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கு ஐ பீஸ்க்கு வந்து துணி எடுக்கணும். மேலே உள்ள பகுதியை நம்ம எம்மிங் பீஸ்க்கு வச்சுக்கலாம். அதில் வந்து பாதியாக வெட்டி ஓகே, இதை வந்து நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கும் ஐ பீஸ்க்கும் வச்சுக்கலாம். கொக்கி பீஸ்க்கு குறைஞ்சது ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் வேணும். கொக்கி வைக்கிற பீஸ்க்கு ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். அதை வந்து டபுளாக இப்படி மடக்குனா போதும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம முதல்ல வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது 3 இன்ச்சு அளவுக்கு வந்து துணி இருக்குது. அதை வந்து மிடில் மடித்து விட்டுக்கிறேன். மடித்து 1 இன்ச்சு அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கணும். ஓகே, இப்போது சைடில் வரக்கூடிய தேவையில்லாத அந்த பீஸ்களெல்லாம் வெட்டி விட்டுக்கணும். அதற்கடுத்து நம்ம இப்போது எம்மிங் பீஸ்க்கு தேவையான துணியை வந்து எடுத்துக்கலாம். எம்மிங் பீஸ்க்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்கன்னு தெரில, பட் இது துணி ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால 1 இன்ச்சு மட்டுமே நான் வெட்டுறேன். கரெக்டாக 1 இன்ச்சு தான், அதை விட அதிகமாக இல்லை. ஸோ மெட்டீரியல் என்ன தான் ஷார்ட்டாக இருந்தாலும் அந்த இருக்கிறத வச்சே வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஓகே, இப்போ சின்னதுலேருந்து ஒரு சின்னது, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெருசு, திரும்ப அடுத்தது ஒரு பெருசு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஜாயின் பண்ணக்கூடிய விதம் அது எந்த விதத்துலையும் மாறிடக்கூடாது. அப்படியே ஜாயின் பண்ணி திருப்பி போடணும். திரும்ப அதுலேயே வந்து பாருங்கள், அவ்வளோதான்.
அதை அப்படியே மடித்து போடணும். இன்னொரு பெரிய பீஸ், அடுத்ததான் இன்னொரு பீஸ். ஸோ இந்த அளவு வந்து இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு போதுமானது. இது வந்து ஜஸ்ட் உள்ளே வந்து பிடிமானத்துக்கு துணி வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு மட்டுமே இருந்தால் போதும், அதோட அதிகமாக தேவையில்லை. என்னதான் எம்மிங் பீஸ்க்கு வந்து நம்ம சின்னதாக துணி கொடுத்துருந்தாலும் அந்த துணியை வந்து 2 பக்கமாக வந்து வகுந்து விடணும். இந்த மாதிரி வந்து ஒரே பக்கமாக பிசுறு வச்சிடக்கூடாது, அது வந்து ரொம்ப மொத்தமாயிடும். 2 பக்கமாக வகுந்து விட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ளவுஸுக்கு தேவையான அந்த சப்ளை பீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எம்மிங் பீஸை வந்து நல்லா இழுத்து விட்டுக்கணும். ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சு. அதற்கடுத்து இப்போது டைரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸோட பின் பகுதியை தைச்சிக்கலாம். பேக் பீஸ் வந்து குறைஞ்சது எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து அறுக்காத்து நம்ம போட்டிருப்போம். 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் அதோடய ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ அடித்து திருப்பிக்கலாம். எப்போவுமே இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்காச்சும் வந்து இந்த பட்டியோட துணி வந்து இருக்கணும். அதில் தான் வந்து 1/2 இன்ச்சு உள்ளே போனாலும் பட்டி அடித்து வெளியே திருப்பும்போது 1 இன்ச்சு அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக வரணும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நெரிச்சு விட்டுக்கலாம். ஸோ இதை மறக்காமல் நெரிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இந்த பட்டி பீஸ் வந்து மடங்கும். ஓகே, மடித்து விட்டுட்டேன். திரும்ப வந்து இதை உள் பக்கமாக மடிச்சிக்கலாம். தையலோட அளவு 2.5 நான் வச்சுருக்கேன். அதாவது 2ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் மிடில். ஸோ இந்த இடத்துக்கு இந்த தையலோட அளவுகள் கண்டிப்பான முறையில் அவசியமாக வேணும். ஓகே, பக்காவாக இப்போ ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பட்டி தைக்கும்போது உங்களுக்கு வந்து இடுப்பு வந்து லிஃப்டிங் ஆகாது. அதற்கடுத்து சைடில் வந்து 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு உண்டான துணியை வந்து கொடுத்துருப்போம். சைடு துணியும் கழுத்தோட நடுப்பகுதியும் சேர்த்து மிடில் பண்ணி அதிலேருந்து நம்ம டாட் வந்து பிடிக்கணும். பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு டாட்டோட அளவு. டாட்டோட உயரம் மோஸ்ட்லி வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு பிடிக்கலாம், அதை விட அதிகமாக வேணாம். இருந்தாலும் ப்ளவுஸில் அப்படிங்கும்போது அதில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு இருக்கான்னு பார்த்துக்கணும். இருக்குது. இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக கழுத்தோட மிடில் பகுதி, அடுத்து உள்ள பிடிமானத்துக்கு உண்டான பகுதி. ப்ளவுஸ்ன்னு வரும்போது எப்போவுமே எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் டாட் பிடிக்கக்கூடிய அமைப்பு இது தான். ஒரு டாட் பிடிச்சிட்டு அந்த டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் திரும்ப இன்னொரு மார்ஜினை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. இதுதான் வந்து சரியான அளவில் டாட் பிடிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ ப்ளவுஸோட பேக் தட்டோட அளவை வந்து வச்சு நம்ம பின்னாடி இடுப்போட அளவு வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். இந்த தையலோட அமைப்பு நான் சொல்கிற மாதிரி தைச்சிங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே ஃபினிஷிங் உங்களோட ப்ளவுஸுக்கும் வரும். இப்போ டாட்டோட அளவு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ டாட் பிடிமானத்தோடு சேர்த்து கரெக்டாக இருக்குது. எப்போவுமே சைடில் தான் வச்சு பார்க்கணும். இப்படி ஒன்று வந்து இப்படி மேலே மடிச்சுக்கணும், இன்னொன்று வந்து அதை அப்படியே வந்து கீழே மடிச்சுக்கணும்.
ஸோ இப்போ வந்து டாட்டுக்கு ஆல்ரெடி வந்து அறுக்காத்து நம்ம வந்து போட்டிருக்கோம். டாட் முடியக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஊசி குத்து போட்டுருவோம். டாட்டோட நீளம் 1.25 இன்ச்சு, டாட்டோட பிடிமானம் 3 இன்ச்சு, டாட்டோட உயரம் 1.25 இன்ச்சு ப்ளஸ் பிடிமானம் 3 இன்ச்சு. இதுதான் டாட்டோட அளவு. இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு ஸோ இதை வந்து இப்படி வெட்டி விட்டுக்கலாம். வெட்டிட்டு அதில் வந்து தையல் போட்டுக்கிட்டோம்னா ப்ளவுஸோட பட்டியோட அமைப்பு கொண்டு வரும்போது இந்த இடத்துல வந்து அழுத்தம் இல்லாமல் இருக்கும். ஓகே, அடுத்ததாக இப்போ வந்து நடு டாட் வந்து நம்ம போட போகிறோம். நடு டாட் பிடிக்கும்போது நம்ம மடிக்கக்கூடிய அளவு நேராக இருக்கணும். 1/4 இன்ச்சு அளவுக்கு டாட்டோட அமைப்பு, சென்டர் டாட்டை விட 1 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம வந்து டாட்டை முடிச்சிடணும். அதற்கப்புறமா இதை வந்து இந்த ரெண்டையும் ஒன்றா பிடிச்சோம்னா சைடில் வந்து வரக்கூடிய அமைப்பு இது வந்து ஆம்கோல் டாட். ஓகேங்களா? டாட்டோட அமைப்பு மேலேருந்து சென்டர் டாட்டுக்கு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். இப்படி வந்து டாட் பிடிச்சிட்டு நம்ம வந்து நெரிச்சு விடணும். அப்போ தான் நம்மளுக்கே தெரியும் நம்ம நல்லா தைச்சிருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, அழகாக வந்திருக்கு. அடுத்ததாக இன்னொரு பாகத்தையும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 டாட்டையும் ஒன்றா பிடிச்சோம்னா ஆம்கோல் டாட். சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே மிடில் டாட்டை வந்து ஆம்கோல் டாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இதோட பட்டி நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வலது பக்கத்துக்கு இடது பக்கத்துக்கும் எந்த அளவு இருக்கோ அதை வந்து நம்ம முதல்ல வச்சு பார்த்துக்கணும். அது வலது பக்கம், இது இடது பக்கம். தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வந்து செட் பண்ணிட்டா நல்லது. இந்த இடத்துல துணியை வந்து பிடிக்கக்கூடிய அளவு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு. இதில் ஓவர்லாக் எதுவுமே வராது. கிராஸ் பீஸ், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் துணியை வந்து இழுத்துறக்கூடாது. கரெக்டாக வந்து ஒன்று போல் தைக்கணும். பாருங்கள், எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ திரும்ப அதே இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இழுத்துறக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு இழுத்துறக்கூடாது. இதை வந்து இப்போ அப்படியே மடித்து விட்டுட்டோம்னா மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா இந்த டாட்டோட அமைப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த டாட் பிடிக்கிறது அமைப்பு கரெக்டாக வந்திருக்குன்னா அதற்கு காரணம் இந்த டாட்டோட சென்டர் அமைப்பும் சைடு அமைப்பும் எல்லாமே ஒன்று போல் வந்திருக்கு. அதனால தான் டாட்டோட அமைப்பு கரெக்டாக வந்து வந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு இந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கணும். பார்த்துட்டு சைடில் வரக்கூடிய கரெக்ஷன் எல்லாமே அதற்கு அப்புறம் தான் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ முன்னாடி வரக்கூடிய அந்த பீஸ் இதே வந்து வெட்டி விட்டுக்கணும். பேக் பீஸை வந்து எடுத்து அதோட சைடு அளவுக்கு ஃப்ரண்டோட சைடு அளவு மார்ஜின் வச்சுக்கணும். இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கணும். இந்த ப்ளவுஸோட பட்டியோட முன்பாகத்துக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே வச்சுக்கலாம்.
அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பட்டியோட உயரத்தை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இது வந்து பட்டியோட பிடிமானத்துக்கு 1 இன்ச்சு அளவுக்கு மட்டும் இருந்தால் துணி போதும் மடிக்கிறதுக்கு. அது போக எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து நீங்கள் வந்து வெட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து மடித்து தையல் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக 2 தையல் வந்து போடணும். ஒரு 1/2 இன்ச்சு மடக்கிட்டு திரும்பவும் இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடக்கணும். அதனால் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு கண்டிப்பாக வந்து துணி வந்து இருக்கணும். ஓகே ஃபைன். அடுத்து கீழே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். சைடு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதே போல் கொக்கி பீஸ் ஐ பீஸ் ரெண்டுமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படியும் பார்க்கலாம், 2 பீஸையும் ஒன்றா வச்சும் பார்க்கலாம். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸு தைக்கிறத ஆரம்பிக்க முன்னாடியே நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட கொக்கி பீஸ் ஐ பீஸுக்கு துணி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ ரெடி பண்ணி வச்சனால நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. கரெக்டாக மிடில் டாட் வரும்போது அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த மாதிரி நெரிச்சு விட்டுக்கோங்க. நெரிச்சு விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு தையல் வந்து மேலே அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதை மடித்து விட்டு கீழேருந்து தையல் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில பேர் மேலேருந்து தைப்பாங்க, அப்படி தைக்கக்கூடாது, இப்படி தான் தைக்கணும். இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது பட்டியை வந்து நல்லா படிமானம் கொடுத்து தைக்கணும். ஓகே, அடுத்து வந்து நம்ம கொக்கி பீஸ், அதாவது வந்து ப்ளவுஸில் கொக்கி மாட்டுற பீஸ் தைக்க போகிறோம். ஏற்கனவே இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சனால இப்போ தைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ இதற்கு அடுத்து தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே வந்து இருக்குது. இந்த முன்கழுத்து இறங்காமல் இருக்கிறதுக்கு, ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இந்த பீஸை வந்து நம்ம நல்லா நெரிச்சு விட்டுக்கலாம். இந்த பட்டியோட அமைப்பு அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு வந்து ரெடியாக வர்ற மாதிரி இருந்தால் போதும். கீழே வந்து மடித்து விட்டுக்கலாம். குறைஞ்சது 5 அல்லது 6 பீஸ் 6 கொக்கி வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். 1 2 3 4 கீழே 1 5, மொத்தம் 5 கொக்கி வர மாதிரி இதுக்கு வந்து தைக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் இந்த வி கட்டு கட்டும்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு அளவுக்கு வி வைக்கிற மாதிரி தைக்கிறாங்க. அப்படிலாம் வைக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும். கொக்கி மாட்டுற அளவுக்கு மட்டும் அந்த ஸ்பேஸ் இருந்தால் போதும். அதை விட அதிகமாக வந்து இந்த வி வந்து அமைப்பு வச்சிங்கன்னா கொக்கி வந்து கரெக்டாக மாட்டாது, நழுவிக்கிட்டே வெளியே வரும்.
இந்த மாதிரி நேராக வெட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கழுத்தோட அமைப்பு எவ்வளோ அழகாக ரவுண்டு வந்திருக்குன்னு. இப்போது இந்த கழுத்தை வந்து கரெக்டாக வச்சு துணியை வந்து இழுக்காமல் நைஸாக மெதுவாக 1/4 இன்ச்சில் வந்து ஒரு தையல் போடுறேன். இந்த மாதிரி தையல் போடும்போது கழுத்து வந்து இழுத்து வராது, டைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வராது. கழுத்தோட ரவுண்டு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரு துளி கூட வந்து மாறாது. இப்போது அதே போல் இந்த பக்கமும் கழுத்தில் 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு தையல், அடிஷ்னல் தையல் வந்து போட்டுக்கோங்க. முக்கியமாக கழுத்து பகுதியை வந்து நல்லா ரவுண்டு வச்சுட்டு அப்புறமா தையல் போடணும். இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி தையல் போடும் பட்சத்தில் நீங்களே இந்த எம்மிங் பீஸ் வந்து இழுத்தாலும் அது இழுவைக்கு வந்து வராது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஷோல்டர் லூஸ், கழுத்து இறங்கக்கூடியது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. பார்த்திங்களா இந்த ஃப்ரண்டோட அமைப்பு எவ்வளவு கிச்சின்னு சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, நீங்களும் தைக்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த பேக்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கரெக்டாக ஒன்று போல் செய்யணும். இப்போ வந்து மேலே ஷோல்டரில் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு நான் தையல் பிடிக்கிறேன். 1/4 இன்ச்சு பாயிண்ட். ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஓவர்லாக் போட தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து ஓவர்லாக் போட்டிங்கன்னா வெள்ளையாக வந்து வெளியே அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் வேண்டாம், தவிர்த்திடுங்க. அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ண உடனே வந்து எம்மிங் பீஸ் கொடுக்குறீங்க. அது வந்து 1% கூட சரியான விஷயம் கிடையாது. எப்போவுமே வந்து கை தைச்சிட்டு அதற்கப்புறம் தான் எம்மிங் பீஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து எம்மிங் பீஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கை வாட்டம் நல்லா கிடைக்கும். தைக்கிறதுக்கு வந்து ஒரு பிடிமானம் இருக்கும், ஒரு அமைப்பு கிடைக்கும். இப்போ கையோட சென்டர் பகுதியிலேருந்து சைடு வர்ற மாதிரி வச்சு பார்க்குறேன். கையோட அளவு சரியாக இருக்குது. இப்போ தையல் வந்து போட்டுக்கலாம். எப்போவுமே கை அட்டாச் பண்ணும்போது கீழே ப்ளவுஸ் துணி, மேலே வந்து கை வந்து இருக்கணும். கரெக்டாக சென்டர் பகுதியை எக்காரணத்தை கொண்டும் ஏற்ற இறக்கம் வந்துடக்கூடாது. கரெக்டாக ஒன்று போல் வந்து வரணும். அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக நம்மளோட செயல்பாடுகளில் கவனமாக வச்சு தைக்கணும். போனால் போகுது, 1/4 இன்ச்சு தானே, கொஞ்சம் போல் தானே, வெட்டி விட்டுக்கலாம் அப்படிங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அளவு சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாக இருக்கணும். அந்த மாதிரி தைக்கணும். நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இதே மாதிரி பார்த்துக்கலாம், 1/4 இன்ச்சு தானே அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணலாக போயிடும். இப்போ வந்து கையை வந்து நெரிச்சு விட்டுக்கலாம். நெரிச்சு விட்டு பார்க்கும்போது இந்த கையோட அமைப்பு வந்து இந்த ப்ளவுஸுக்கு எப்படி ஃபிக்ஸாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நல்லா இழுத்து விட்டுக்கணும். ஸோ நெரிச்சு விட்ட உடனே இதோட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக, கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் கிச்சுன்னு வந்து அமைகிறதுக்கு பார்த்தாலே ஒரு அழகான ஒரு அமைப்பை தருது. ஓகே, அடுத்து இன்னொரு கை நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அட்டாச் பண்ண கையோட அளவு வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறனால ரெண்டாவது கை வந்து நம்ம செக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இதுவும் சரியாக தான் இருக்கும்.
கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் உள்ளே பிடிங்க, அதை விட அதிகமாக பிடிக்காதீங்க. தைக்கும்போது வந்து அவசரமும் படக்கூடாது, அதே நேரத்தில் ப்ளவுஸ் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும். ஆரம்பத்தில் வந்து கரெக்டாக துணி இருக்குதா, அதே போல் முடிக்கக்கூடிய இடத்துலையும் துணி வந்து கரெக்டாக இருக்கணும். ரெண்டு தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். இப்போ இந்த கையுமே வந்து நம்ம நெரிச்சு விட்டுக்கலாம். எப்போவுமே ப்ளவுஸ் தைச்சாலும் சரி தான், எது தைச்சாலும் சரி தான், நம்ம கை வச்சு நெரிச்சு விடுற பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், கடைப்பிடிக்கணும். தையல் கலைங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்து செய்யணும். ஓகே, இப்போ வந்து எம்மிங் பீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ எம்மிங் பீஸ் கொடுத்து சைடு வந்து அட்டாச் பண்ணியாச்சுன்னா இந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து முடியுது. எம்மிங் பீஸ் கொடுக்க முன்னாடி அந்த பீஸை வந்து லேசாக வந்து இழுத்து விட்டுக்கணும். அண்டு கழுத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டுமே உள்ளே பிடிக்கணும். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சிறந்த ஒரு டெய்லராக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதற்காகத்தான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டாக இதை செய்யணும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது இப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும், அதை தவிர்த்து வேறு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய இடங்களில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங். இந்த ப்ளவுஸை தைச்சி போட்டவங்க அந்த கஸ்டமர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரியே எனக்கு எப்போவுமே ப்ளவுஸ் தைங்க அப்படின்னு சொன்ன விஷயந்தான் மறுக்க முடியாத ஒன்று. அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நல்லா தைக்கணும். சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, அதை செயல்படுத்த வேண்டியது நீங்கள் தான். ப்ளவுஸோட கழுத்து ரவுண்ட் ஷேப்பு வர இடத்துல நல்லா வந்து வெட்டி விடணும். முக்கியமாக முன்கழுத்தோட அமைப்பு ரவுண்டு வர இடத்துல, பின்கழுத்தோட அமைப்பு ரவுண்டு வர இடத்துல இது எல்லாமே வந்து நல்லா வெட்டி விட்டுக்கணும். எம்மிங் பீஸ் என்ன தான் வந்து நம்ம கொடுத்துருந்தாலும் கரெக்டாக வந்து அதை நம்ம வந்து நெரிச்சு விடணும். உங்கள் ப்ளவுஸ் அழகாக இருக்கணும், ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து இதை கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு அளவுக்குமே மடித்து விட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் இதில் வந்து தைச்சி முடிஞ்சப்பறம் உள்ளே மடிக்கக்கூடிய அளவுக்கு துணி வந்து இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எம்மிங் பீஸ்க்கு எடுத்த துணியோட அளவு கரெக்டாக ஒரு இன்ச்சு அளவு தான் எடுத்திருந்தோம். ஓகே, தைச்சி முடித்த பிறகு பார்க்கலாம், துணி வந்தால் வெட்டலாம், அப்படி இல்லாட்டி இதையே வந்து இன்னொரு மணிக்கு மடித்து எம்மிங் தரது மாதிரி பெரிய தையலாக போட்டுக்கலாம். நான் என்ன தான் வந்து சாதா ப்ளவுஸ் தைச்சாலும் எந்த இடத்துலையும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக தான் தைக்கிறேன். ஓகே, தைச்சாச்சு. கழுத்தோட ரவுண்ட் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? பின் கழுத்து
முன்கழுத்து எல்லாமே அழகாக வந்திருக்கு. நான் சொன்ன விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக வரும். சின்ன சின்ன பீஸு தான் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். தேவைப்படுற இடத்துல மட்டும் பிசுரை வெட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம். சின்ன பிசுறாக இருந்ததுன்னா அது வந்து நம்ம இன்னொரு மடி மடிக்கும்போது அது உள்ளே போயிடும். ஓரளவுக்கு அளவை விட பெருசாக இருக்கும் பட்சத்துலலாம் அது வந்து வெளியே தெரியும். ஸோ அதனால் அது தெரியாமல் பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து கழுத்தோட அமைப்பு நம்ம வந்து வெட்டிட்டோம். இப்போ வந்து இதையே வந்து ஒரு மடிப்பு மடித்து பெரிய தையல் போட்டுக்கலாம். கழுத்துக்கு எம்மிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தையலை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயமும் செய்யலாம். நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் இதை வந்து பெரிய தையலாக வச்சும் போட்டுக்கலாம், அல்லது இந்த கழுத்தோட ஓர தையலாக சின்ன தையலாக வச்சும் போட்டுக்கலாம். அது வந்து கழுத்தோட அமைப்பு இன்னும் வந்து நல்லா மெருகூட்டும், பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு வடிவமைப்பை கொடுக்கும். முக்கியமாக எம்மிங் பீஸ் பிறண்டு வராமல் கரெக்டாக சிட்டிங் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு வழி. இப்போ இந்த கழுத்தோட அமைப்பு பாருங்கள், ரவுண்ட் ஷேப் எவ்வளோ அழகாக மாறாமல் கரெக்டாக ஒன்று போல் வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்கேன், நீங்களும் இதே மாதிரி உங்களாலையும் செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கழுத்தோட ரவுண்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பின் கழுத்தோட அளவும் நல்லா ரவுண்டு வந்திருக்கு. அதே போல் முன்கழுத்தோட அளவும் கரெக்டாக ரவுண்டு வந்திருக்கு. ஓகே, அடுத்து நம்ம செய்யக்கூடியது இந்த ப்ளவுஸுக்கு சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணியாச்சுன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். சைடு வந்து எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து கீழே வந்து மார்ஜின் பண்ணியிருக்கோம். எப்போவுமே சைடு ஜாயின் பண்ணுறது இடுப்பு பகுதியிலேருந்து கைப்பகுதி தான் தைக்கணும். கையிலேருந்து சைடு ஜாயின் பண்ணக்கூடாது. மேலே மார்ஜின் கீழே மார்ஜின் ரெண்டும் ஒரே அளவாக வருது. இப்படி ஆரம்பிக்கும் போதே ஆம்கோல் இடத்துல நம்ம கரெக்டாக வந்து துணி சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இடது கையை நல்லா கொக்கி பீஸ் வர இடத்துல வச்சுக்கணும். வச்சு ஒன்று போல் வந்து அதை தைக்கணும். எந்த பக்கமும் துணி வந்து நகன்றக்கூடாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்போ வலது கையோட அளவும் இடது கையோட அளவும் நம்ம வந்து ப்ளவுஸில் தைக்கும் போது வைக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கொக்கி பீஸ் வர்றதுக்கு கொக்கி பீஸ் வர கை, கொக்கி மாற்ற பீஸ் வர்றதுக்கு கொக்கி மாற்ற பீஸ் வர கை, இதுதான் அளவு. சில பேருக்கு வந்து இந்த அளவுகள் வந்து மாறும், அதனால தான் வந்து இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த தையலோட அமைப்பு பாருங்கள், நல்லா நேராக ஒன்று போல் வந்து வருது. சைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 அல்லது 4 தையல் போட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே சைடில் வந்து துணி தேவைப்படாது. அதை விட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெட்டி விட்டுக்கலாம். இப்போது அடுத்த பகுதியும் கீழேருந்து தான் தைக்கணும். பாருங்கள், இடுப்பு பகுதி 2 மார்ஜினும் ஒரே அளவாக வச்சுருக்கேன். கீழேருந்து வைக்கும் போதே இடது கையை வந்து
மிடில் இருக்கக்கூடிய இடத்த வந்து நகலாமல் வந்து நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ ஐபீஸ் ஓகே, அவ்வளோதான். ஸோ ப்ளவுஸ் கட்டிங்கோ ஸ்டிச்சிங்கோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து செய்யும்போது அது வந்து நம்மளோட தொழிலை வந்து மேம்படுத்தும், மெருகூட்டும். நிறைய கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க. இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் செய்யாமல் நீங்களே உங்களை இந்த மாதிரி செய்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் நல்லா வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதற்கப்புறம் நீங்களே நினச்சாலும் தப்பு செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமைகிறதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இந்த விஷஸ் போய் சேரட்டும், இந்த வீடியோ போய் சேரட்டும். எல்லோரும் நல்லா இருக்கட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு சைடில் வந்து நம்ம அறுக்காத்து போட்டு விட்டுக்கலாம். அப்போ வந்து ப்ளவுஸோட ஃபிட்டிங் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெண்டையுமே ஒன்றா வச்சுட்டு இப்படி அறுக்காத்து போட்டு விட்டோம்னா சைடில் இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா இழுக்காமல் நல்லா வந்து இசைவு கொடுக்கும். அப்படி இசைவு கொடுக்கும்போது ப்ளவுஸ் வந்து டைட் ஆகாது. ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அழகாக வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நம்ம சேனலோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வாட்ஸ்அப் குரூப் ஆன் பண்ணியிருக்கேன். அது வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்ட்லேயும் அதோட லிங்க் தரேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைப்பு வந்திருக்கு. ஒரு இடத்துல கூட சுருக்கம் வந்திருக்குங்களா? சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே போல் நீங்களும் வாழ்வில் வளம் பெற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Wish you all success every day and every work. Thanks a lot my friends. Please don't forget give some comment and don't forget to like and don't forget to subscribe our channel. Thanks a lot. இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நண்பர்களா, வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் சகோதர சகோதரிகளே. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பாய்.